நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நடுக்கடலில் படகு எஞ்சின் பழுதாகி இலங்கை எல்லைக்கு சென்ற நாகை மற்றும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உரிய அனுமதியுடன் பாதுகாப்பாக மீட்பு. நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி நாகூர் பட்டினச்சேரி செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் செல்வமணி உள்ளிட்ட 9 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நாகைக்கு கிழக்கே 145 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 30ஆம் தேதி அதிகாலை இன்ஜின் பழுதடைந்து இதுகுறித்து மீனவர்கள் வாக்கி டாக்கி மூலம் மீன்வளத்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 3 விசைப்படகு சகல மீனவர்கள் அவர்களை மீட்க சென்றனர். ஆனால் காற்றின் திசையில் இலங்கை முல்லைத்தீவு கடற்பரப்பிற்குள் பழுதான விசைப்படகு சென்றுவிட்டது. உறவினர்கள் பழுதான விசைப்படகில் மாயமான மீனவர்களை மீட்டுத்தர கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து இந்திய கடலோர பாதுகாப்பு படை இலங்கை கடலோர பாதுகாப்பு படைக்கு தகவல் தெரிவித்து உரிய அனுமதி பெற்று நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் நள்ளிரவு பாதுகாப்பாக நாகை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர்.